ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இதை அறிந்து கொள்ளும் போது நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்று தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். கேள்விகள், பலவீனங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சோர்வுகள், நீங்க நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க நினைக்கலாம், போராட்டம்னு நினைக்கலாம். ஆனா சத்தியம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய போர் யாரோட இல்லையா? மனிதர்களோடு இல்லை. உங்களுடைய போர் உங்களுடைய சூழ்நிலைகளோடும் இல்லை. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். மாம்சத்தோடு நீங்க சண்டை போடுறதுக்கான ஆயுதங்களை அவர் நம்ம என்ன செய்யலையா? கொடுக்கல. என்ன ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அரண்கள் அப்படிங்கிறது கோட்டை. எதிரிகள் உட்புகாமல் இருக்கிறதற்கு ராஜாக்கள் காலத்துலலாம் கோட்டை சுவர் ஒண்ணு என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டி வச்சிருப்பாங்க, பாதுகாப்பாக இருக்கிறதற்கு. அந்த மாதிரி அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதா. என்ன அரண்கள்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும். உங்களோட போர் எங்கன்னா உங்களுடைய எண்ணங்களில் போர், உங்களுடைய சிந்தனைகள்ல தான் போர். ஏன்னா நீங்க எதை நம்புகிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேவன் நம்மை அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான். நீங்க இருதய விசுவாசத்துல உங்க பிரச்சனையை இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நீங்க நம்பி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். உங்களோட போர் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க சூழ்நிலைகள் கிடையாது. ஒரு நோயில கஷ்டப்படுறீங்களா? உங்க போர் நோயும் கிடையாது. ஏன்னா அதற்கு சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார். இலவசமாக மீட்பும் சுகமும் விடுதலையும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அறியாத படிக்கு இங்கு அரண்கள் இருக்கின்றன.
உங்க சிந்தனைகள்ல அதை விசுவாசிக்காத படிக்கு சாத்தான் பொய்யை அரண்களாக இங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? கட்டி வைத்திருக்கிறான். இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறது தான் நம்முடைய போராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அரண்கள்ங்கிறது சாத்தான் பொய்யான எண்ணங்களால் நம்முடைய சிந்தனைகளில் கட்டி வைத்திருக்கின்ற அரண்கள். பயத்தை குறிச்சு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பெரிய டாபிக். இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த சத்திய அறிவு நமக்கு இல்லை என்றால் அவன் சொல்லுகின்ற பொய் இங்க அரண்கள் போல என்ன செய்யும்? இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சிலுவையில் அவர் கொடுத்த ரட்சிப்பை, விடுதலையை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாம இருக்கிறாங்க? பார்க்காம இருக்கிறாங்க. இத குறிச்ச சத்தியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த நியாய பிரமாணத்தை குறித்து அவன் என்ன அரண்களை கட்டி வைத்திருக்கிறான்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நியாய பிரமாணம் கொடுத்ததன் நோக்கம் என்ன பார்க்கலாம். ரோமர் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, சத்தியம் சொல்லுது. இந்த 20வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் மூலம் நான் இந்த செயலை செஞ்சு தேவனோட தயவை பெற முடியுமா? இந்த செயலை செஞ்சு நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? இந்த செயலை செய்தால் நான் நீதிமானாக மாறுவேனா? இப்படி தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவனை நாம எதன் அடிப்படையில தேடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய செயல்கள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் எத்தனை நீதி செயல்களை செய்கிறேன், எத்தனை பக்தி செயல்களை நான் செய்கிறேன், நான் என்னவெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை போகல? நான் அவரை தேடுகிறேனே, நான் பக்தியாக இருக்கிறேனே, அவருக்கெல்லாம் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, ஏன் எனக்கு விடுதலை இல்லை? இந்த அடிப்படையில் நாம என்ன செய்யப்படல? நீதிமானாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் தெரியாததுனாலதான் அந்த பொய்கள் இங்கு அரண்களாக என்ன செய்து கட்டப்பட்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம். 19-20. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் செயல்களினால், அதை செய்யறதுனால ஒருத்தங்க நீதிமானா என்ன செய்யறது இல்ல? மாறுறது இல்ல. அப்போ தேவன் எதற்காக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, 19வது வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும். அதாவது நாம் பாவி என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாம் எப்பொழுது பாவத்திற்கு கீழாக சென்றாரோ அப்பொழுதே உலகத்தையும் மனிதர்களையும் பாவம் மேற்கொண்டது. அந்த மனிதன் மூலமாக யாரெல்லாம் வெளிவந்தாங்களோ எல்லோருமே பாவ இயல்பதான் என்ன செஞ்சிருந்தாங்களாம்? பெற்றிருந்தாங்களாம். ஆனா இதுல பரிதாபம் என்னன்னா, நாம் பாவ இயல்பை பெற்றிருக்கிறோம் என்ற அறிவை அவர்கள் பெறவில்லை. நம்ம பாவிகள்
ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். டிராபிக் சிக்னல், அதுல அந்த லைட் வைக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு அதுல நிக்கணும், அது ஒரு சட்டம், வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு வருமா? வராது. அதுல ஒரு சிக்னல் இருந்தாதான் பச்சை லைட் எதுக்கு, சிவப்பு லைட் எதுக்கு, மஞ்சள் லைட் எதுக்கு, வேகமா போனா என்ன தண்டனை, அந்த அறிவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அது போல பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு எதனால வருது? நியாயப்பிரமாணத்தினால. நீ பொய் சொல்லாதிருப்பாயாக, இத பார்த்தாதான் பொய் சொன்னால் பாவம். நீ கொலை செய்யாதிருப்பாயாக, இத பார்த்தாதான் கொலை செய்யறது பாவம். பிறனுடைய பொருளையாவது மனைவியையாவது கணவனையாவது இச்சியாதிருப்பாயாக, இத பார்த்தாதான் அது பாவம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். சொல்ல போனா நியாய பிரமாணம் ஒரு சட்டம், எனக்கு பாவம் எது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சட்டம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 சட்டங்கள் மட்டும் இல்ல, லேவியராகமம் உபாகமத்துல பாத்தீங்கன்னா 3000த்திற்கும் மேல சட்டங்கள் இருக்கு. 9 சட்டங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு ஒரு சட்டத்தை நீங்க கடைபிடிக்கலனாலும் பாவம் பாவமே. ஒரு ஓட்டப்பந்தய போட்டி வச்சிருக்கிறாங்க. 100 மீட்டர் ஓடுனா ஜெயிக்கலாம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லையா, வின்னர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க 90 மீட்டர் ஓடுறீங்க, ஒருத்தங்க 60 மீட்டர் ஓடுறாங்க, ஒருத்தங்க 30 மீட்டர் ஓடுறாங்க, யாரு ஜெயிச்சா? இந்த 90 மீட்டர் ஓடுறவங்க கேட்கலாம் இல்லையா, நான் அவங்க 2 பேரை காட்டிலையும் நான் முன்னாடி நிற்கிறேனே. ஆனா நிஜம் என்னன்னா அந்த 100 மீட்டரை தொட்டாதான் வெற்றின்னு அர்த்தம் இல்லையா? அது போல நாம் ஒருவரை காட்டிலும் இன்னொருவர் ஒரு செயல்களில் சிறப்பாக தெரியலாம். ஆனா நியாயப்பிரமாணத்தோட ஸ்டாண்டர்டை யாரும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நியாயப்பிரமாணத்துல பிரச்சனையே கிடையாது. அது பரிசுத்தம் உள்ளது, அது நீதியுள்ளது, அது தேவனுடைய இயல்பு, அவருடைய ஸ்டாண்டர்ட். அத நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம், நமக்கு நாமே ஒரு பெருமை வருது இல்லையா, நான் யாருக்கும் பொய் சொல்றது இல்ல, யாருக்கும் எந்த அநியாயமும் பண்றது இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் நான் செய்யறது இல்ல, நான் நீதியாக இருக்கிறேன், நான் நல்லதுதான் செய்யறேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க ஒருவரையும் கொலை செய்யணும்னு தேவையில்லை, நீங்க எரிச்சலா பார்த்தாலே கொலை செய்வதற்கு சமம். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கொலை செய்யறோம்? விபச்சாரம்ங்கிறது செயலை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, நீங்க உள்ளத்தில் இச்சித்தாலே அந்த செயலை செய்ததற்கு சமம். நாம சொல்லலாம், நான் தேவன் ஒருவரை தான் நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனை தவிர வேறு எந்த பொருளுக்காகவது உறவுக்காகவது நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு வழிபாடுதான். அப்படி பார்த்தா எத்தனை தேவனை நாம் வைத்திருக்கிறோம்? அப்ப யாரு நம்ம நீதிமான்னு செயல்கள்ல சொல்ல முடியும்? இதை விட இன்னொரு சட்டம் லேவியராகமத்துல இருக்குது. திருடுறதும் புறம் கூறுதலும் ஒன்று போல சொல்லப்பட்டிருக்கும். மறுபடி சொல்றேன், திருடுகிறதும் புறங்கூறுதலும் ஒன்று போல இருக்கும். ஏன் தெரியுமா? இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள இன்னொருத்தர்கிட்ட நீங்க குறை சொல்றீங்க, அது உண்மையாகவே இருக்கலாம், அதுல தவறு எதுவும் இல்லை. அப்படி குறை சொல்லும் போது நீங்க சொல்லுகின்ற நபரின் மரியாதையை திருடுகிறீர்கள். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் திருடுறோம்? எத்தனை பேர் திருடுறோம்? எந்த செயலின் அடிப்படையில் நான் தேவனிடம் நீதிமானாக மாற முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு பாவம்னா என்ன அப்படிங்கிற அறிவை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுதா? கொடுக்கப்பட்டுச்சான். நீங்க உபாகமம் 28வது அதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அடுத்து 16வது வசனத்திலிருந்து 62வது வசனங்கள் வரைக்கும் சாபம் இருக்கும். அந்த சட்டத்தை கீழ்ப்படியலன்னா அது என்னதுதான்? சாபம் தான்.
அப்போ இந்த சட்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் செய்யலன்னா சாபம். ஆனா அந்த சட்டத்தை பார்த்தாலோ என்னால் இதை செய்ய முடியாது. யார் என்னை இதிலிருந்து மீட்க கூடும்? நான் பாவியாக இருக்கிறேனே, யார் என்னை ரட்சிக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்மை மீட்பர்கிட்ட கூட்டி செல்லுகின்ற ஒரு ஆசிரியராக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. மறுபடி வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நம்ம எதனால நீதிமான்களாக்கப்படுகிறோமா? விசுவாசத்தினால். அதுவும் என்ன விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடித்திருக்கிறாரோ அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய நீதியை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதன் அடிப்படையில தான் நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையில நிற்கக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம். இது நம்ம செயல்ல என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஒரு புலிக்குட்டி, அதை நீங்க எந்த அளவுதான் பயிற்சி கொடுங்களேன், அது மாமிசம் சாப்பிடாம இருக்குமா? புல்ல சாப்பிட நம்மளால வைக்க முடியுமா? அது புல்ல சாப்பிட வைக்கணும்னா அந்த புலிக்குட்டியோட இயல்புங்க என்ன செய்யணும், மாறணும். அது போல ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக செல்லும் போது அங்கு ஆவியில் கரை ஏற்பட்டு விட்டது. பாவ இயல்பை அங்கு அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த இயல்பை நம்ம எந்த செயல் செஞ்சு மாத்த முடியும்? ஒரே ஒரு செயல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிறது. நம்மை பாவங்களற அது கழுவி இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் அது மாற்றி இருக்கிறது. அவர் செஞ்ச செயலுக்கு இணையாக நான் என்ன செயலை செய்ய முடியும்? இதுதான் சாத்தான் விசுவாசிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அரண்களாக அவன் கட்டி வைத்திருக்கிறான். அதனாலதான் கிருபைய இன்னும் மக்கள் என்ன செய்யாம இருக்கிறாங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். மறுபடி வாசிக்கலாம். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லுகின்ற ஒரு பாதை, ஒரு ஆசிரியர். நியாயப்பிரமாணத்தோட வேலை அதுதான். அது ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு நம்மை மீட்கக்கூடிய சக்தி இல்லை. அந்த சட்டத்துக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லை. நம்ம மீட்கக்கூடிய சக்தி மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையா கவனிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ. நல்லா பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட முடியாமல் இருந்தது. மறுபடி வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி. இது எதை சொல்லுது தெரியுமா? இந்த சட்டத்தினால் உங்க பாவ இயல்பை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. உங்களுக்கு நீதியின் இயல்பு அந்த சட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதுதான் அது சொல்லுது. எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ. அப்போ நியாயப்பிரமாணத்தினால நம்மள என்ன செய்ய முடியாது, நீதிமான்களாய் மாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகின்ற செயல்களை நாம் செய்கிறதினால் நாம் நீதிமான்களாக்கப்படவில்லை. அடுத்து வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். யாரால நீதிமானாக்கப்படுகிறோமா?
விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று, எதனின்று? பாவ இயல்பினின்று. இந்த பாவ இயல்புல இருந்து மீட்பு கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும், அவருடைய இயல்பை தரணும்னா அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி. நியாய பிரமாணத்தினால நமக்கு விடுதலை கொடுக்க முடியல, இயேசு கிறிஸ்துவினால் நாம் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. யார் சொல்றா? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் போற இடத்துல எல்லாம் நோய்களும் பேய்களும் அலறியடிச்சு ஓடுது. அவர் மேல போட்டிருந்த துணியை கொண்டு போய் நோயாளிகள் மேல போடுறாங்க, நோயாளிகள் சொஸ்தமாகிறார்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார்? இந்த கிருபையின் வெளிப்பாடு பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறாரு? நீ நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவது இல்லை, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறதினால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் செஞ்ச ஊழியம் எதுதான்? இதுதான். அதனாலதான் அங்க கிருபையை மக்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதர்களுடைய தேவை என்னவாக இருந்தது? மனிதர்களுக்கு அங்க என்ன தேவை இருந்தது? லூக்கா 18:10 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் ஓமை நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு வருத்தப்படத்தக்க விஷயம், அந்த பரிசேயர் போலதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்களாம். ஒருவர் யாரு? பரிசேயன். இந்த பரிசேயன்னா யாரு தெரியுமா? வேதங்களை நன்கு கற்று அறிந்தவர், வேதங்களை மக்களுக்கு போதிக்கிறவர்கள். நம்ம கையில வேதம் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல மக்கள் கையில என்ன கிடையாது? வேதம் கிடையாது. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள்ட்ட மட்டும்தான் என்ன செய்யும்? வேதம் இருக்கும். இந்த வேதத்தை பாதுகாப்பவர்கள், அதை கற்றுக் கொடுப்பவர்கள், அதை கற்று அறிந்தவர்கள் தான் யாரு? பரிசேயன். இந்த ஆயக்காரன்கிறது யாரு அப்படின்னா, வட்டி வசூல் செய்யறவங்க. யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமைகளாக அவங்க இருந்தாங்க. அந்த ரோமர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செய்வாங்களா? வரி வசூலிப்பாங்க. இந்த வரிய யார வச்சு வசூலிப்பாங்கன்னா, அதுல உள்ள மக்கள் யார் இவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அந்த மக்களை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? வரி வசூலிக்கிறாங்க. இந்த வரி வசூலிக்கிறவங்க 2 மடங்கு வரி வசூலிச்சு 1 மடங்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு 1 மடங்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? தனக்கு வைத்துக் கொள்றாங்க. இதனால பொதுவாக உள்ள ஜனங்களுக்கு இந்த ஆயக்காரர்களை என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம கூட இருந்து நம்ம மேலேயே அநியாயமாக வரி செலுத்துகிறார்களே அப்படிங்கிற கோபம் யாருக்கு உண்டு? இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்களா? ஜெபம் பண்ண போறாங்களாம். இந்த பரிசேயருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. 11 பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் சொன்ன செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களா இல்லையா? நல்ல செயல்கள் தான். அதுல தவறு எதுவுமே இல்லை. செயல்களில் தவறு இல்லை. அவர் என்ன செய்யறாரா? வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறாரா. சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். நான் இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல, நான் அநியாயம் பண்ணல அப்படின்னு சொல்லி தனக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாரா? ஜெபிக்கிறாரா.
இந்த ஆயக்காரன் என்ன சொல்றாரா, தூரத்துல நிக்கிறாரா. அங்க அந்த ஆல்டருக்கு போறதுக்கு கூட அவருக்கு என்ன இல்ல, துணிவு இல்லை. ஏன்னா தான் பாவி என்பதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இதுல யாரு ரட்சிக்கப்பட்டாங்களா? பரிசேயன் இல்ல. ஏன் பரிசேயன் இல்ல? சுயநீதி. என்ன சுயநீதி தெரியுமா? இது உண்மை என்னன்னா, 2 பேருக்குமே தேவன் தான் தேவை. 2 பேருமே நீதிமான் கிடையாது. 2 பேருமே பாவ இயல்பை பெற்றவர்கள். 2 பேருக்குமே அங்க இயேசு கிறிஸ்து என்ற மீட்பர் தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கு கழுவப்பட வேண்டும். ஆயக்காரனுக்கு தான் பாவி என்ற உணர்வு இருக்கிறது, பரிசேயனுக்கு தான் பாவி என்ற உணர்வு இல்லை. தான் பாவிங்கிற உணர்வு இருந்தாதானே தேவனுடைய தயவு வேணும்னு நினைப்பாங்க. நான் நல்லவனாக இருக்கிறேன் போது அங்க தேவனுடைய தயவை பெறமாட்டார்களே. இன்றைய பரிசேயர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். நம்ம பாவி, எனக்கு அவர் வேணும் நினைச்சாதானே அந்த கிருபையை அவங்களால பெற முடியும். நான் இந்த செயலை செய்கிறேன், நான் அந்த செயலை செய்யறேன், நான் இந்த நல்ல செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அங்க எப்படி கிருபை செல்ல முடியும்? தேவனுடைய தயவை அவங்களோட அந்த சுய நீதிங்க என்ன செய்கிறது, தடுத்து வைத்திருக்கிறது. சாத்தானுடைய ஒரு பொய், அவனுடைய வஞ்சகம். எதனால? இந்த நியாயப்பிரமாணத்தை குறிச்ச சத்தியத்தை அறியாததினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையை சொல்லணும்னு சொன்னா இருவருக்கும் தேவனுடைய தயவு தேவை. ஒருவர் அந்த தயவை நாடுகிறார், ஒருவர் தன் பலத்தை அங்கு சார்ந்து கொள்ளுகிறார். அந்த ரட்சிப்பை அவர் அங்க என்ன செய்கிறார், இழந்து போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிக்கலாம் ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் தான் பாவிகள் இல்ல, நான் பாவமே செய்யல, நான் நீதிமான் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த பாவ இயல்பிலிருந்து வந்த எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்களா, பாவிகள் தான். நம்ம நல்ல செயல்கள் மூலம் நம்ம தேவனோட தயவை பெற முடியணும்னா ஏன் இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும்? நமக்கு அது இலவசம், அவருக்கு அது இலவசம் கிடையாது. தன்னுடைய கர்த்தத்துவம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய வல்லமை, தன்னோட அதிகாரம், பரிசுத்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடிமையின் கோலம் எடுக்கிறாராம். அவர் அதற்கு ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார். நம்ம செயல்கள்ல அந்த மீட்பை பெற முடியும், நம்ம செயல்கள்ல அந்த நீதிமானா மாற முடியும், நம்ம செயல்ல அந்த பரிசுத்தத்தை பெற முடியும்னா தெய்வம் ஏன் மனுஷனா இறங்கி வரணும்? இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிருக்குதோ அந்த மீட்பு தேவைன்னு அர்த்தம். எனக்கு தேவையில்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம வார்த்தைகளால சொல்லாம இருக்கலாம், ஆனா அந்த மீட்பை, ரட்சிப்பை எப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சதை விசுவாசிச்சு பெறுகிறோமோ அது போல உங்க சுகத்தையும் நீங்க அவர் செஞ்சதை விசுவாசிச்சுதான் என்ன செய்ய முடியும், பெற முடியும். நான் இத்தனை நாள் ஆலயத்துக்கு போறேனே, இத்தனை நாள் நான் உபவாசிக்கிறேனே, இத்தனை தசமபாகம் கொடுத்திருக்கிறேனே, இப்படி சொல்லி அந்த சுகத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. எங்க அவன் உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான்னு தெரியுதா? நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம செயல்களின் அடிப்படையில். நான் இதை செய்கிறேனே, நான் இந்த செயலை செஞ்சிருக்கிறேனே, எனக்கு அது தெரியுமே, நான் நல்லவனா இருக்கிறேனே, நான் நல்லவளாக இருக்கிறேனே, யாருக்கும் எந்த அநியாயமும் நான் செய்யறது இல்லையே, இந்த அடிப்படையில் அந்த சுகம் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. நமக்காக அவர் சிலுவையில் நோய்களை சுமந்து கொண்டார். நமக்காக 2 மடங்கு தண்டனையை அவர் அனுபவித்திருக்கிறார். மனித ரூபமே இல்லாமல் இருந்தாரா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரா, சிந்தி இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய திரை அங்கு கிழிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய செயல்களினால் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆனா நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எப்படி விடுதலையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பிரச்சனையில தேவ தயவை நம்ம என்ன செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சா எனக்கு கிடைக்கலையே, நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு கிடைக்கல? ஜெபிக்கிறதுனால இல்ல. ஜெபிக்கிறதுங்கிறது நமக்கும் நம் தகப்பனுக்கும் இடையே உள்ள உறவு. வேதம் வாசிக்கிறதுங்கிறது அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதுனாலதான் நீங்க விடுதலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இங்க பரிசேயனுக்கு தனக்கு தேவ தயவு தேவை அப்படிங்கிற உணர்வே அவருக்கு என்ன செய்யல? இல்ல. ஆனா சத்தியம் என்னன்னா, எல்லோருக்கும் அந்த தயவு தேவை, எல்லாருக்கும் அந்த மீட்பு தேவை, எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வாசிக்கலாம், ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நல்லா பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின் மேல தப்பே இல்லை. நியாயப்பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தம் உள்ளது, அந்த கற்பனை நீதி உள்ளது, அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா அதை செய்ய சொல்லி கொடுக்கப்பட்ட மனிதன் பலவீனமானவன். அது நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. பாருங்களேன், எவ்வளவு பெரிய அன்புள்ள அப்பாவை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம மாம்சத்தினால அந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளால என்ன செய்ய முடியாதான்? செய்ய முடியாதான். ஆனா அவர் நீதியுள்ள தேவன். அவர் எப்படி அன்புள்ளவரோ அது போல அவர் நீதியுள்ளவர். அவர் நியாயாதிபதி. அந்த நியாயப்பிரமாணத்தை அவரே செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் நாம எல்லாருமே. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நீங்க ரட்சகர்னு சொல்றீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்பட்டவர்கள். இந்த கிருபைக்கு நம்ம கீழ்பட்டவர்கள்ங்கிறதுனால நியாயப்பிரமாணம் இல்ல, நான் அதை கடைபிடிக்க வேண்டாம், அது தேவையில்லை, ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. அங்கு நமக்கு பதில் அவர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பலவீனமாய், அதாவது மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். நம்ம பாவ செயல்களை செய்யாம இருக்கிறதுனால பாவம் போயிட்டுன்னு அர்த்தம் இல்ல. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவ இயல்பை என்ன செஞ்சிருக்கு? கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. நமக்கு பதில், உங்களுக்கு பதில், ஒவ்வொருவருக்கும் பதில் அந்த தண்டனையை அவர் அங்கு ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த ஆக்கினைக்குரிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சுகம் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, விடுதலையை பெற்றிருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க, நீதியை பெற்றிருக்கிறீங்க. நம்ம செயல்களின் அடிப்படையில் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் பார்க்கலாம், மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நியாய பிரமாணத்தை அவர் அழிக்கிறதுக்கு என்ன செய்யலையா?
வரலையா? நம்ம சார்பில் நமக்காக நம்முடைய மாம்சத்தினால் அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. நம்ம சார்பில் நமக்காக அதை எங்க என்ன செய்யறாரா? நிறைவேற்றுகிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்துல தப்பே இல்லை, நம்முடைய நம்பிக்கை மேலதான் தப்பு. எது நம்மை விடுவிக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், எந்த செயல் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறோம், எந்த செயல் அவருடைய தயவை எனக்கு பெற்றுத்தரும் நினைக்கிறோம், எந்த செயல் என்னை நீதிமானாக மாற்றுகிறதுன்னு சொல்லி பரிசேயன் போல நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுலதான் தவறு இருக்குதே தவிர நியாயப்பிரமாணத்துல என்ன இல்லை? தவறு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நாம் பாவி என்பதை உணர்த்தும் ஆதாரம். இந்த சட்டத்தை நீ மீறிவிட்டாய், நீ பாவி. இந்த சட்டத்தை நீ கடைபிடிக்கல, நீ பாவி அப்படின்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் தேவனுக்கும் நமக்கும் இடையில என்னவாக இருக்குதா? ஆதாரமாக இருக்குதா. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரா? நமக்கு எதிரியாக அது இருந்துகிட்டு இருக்குதா. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகாத படிக்கு அங்கு நீ பாவி என்பதை நமக்கு அது உணர்த்தி கொண்டு கட்டளைகளால் ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டடா அது நமக்கு ஆதாரமா நீ பாவிங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தை அவர் என்ன செஞ்சாரா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நமக்கும் தேவனுக்கும் இடையே நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அறைந்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நியாயப்பிரமாணம் உங்களை பாவின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நமக்கு பதில் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். நமக்கு பதில் அந்த தண்டனைகளை சிலுவையில் அவர் அங்க ஏற்று கொண்டிருக்கிறார். அதன் மூலம் தேவனுடைய நீதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும் படிக்கு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரா? நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல. நம்ம யாருக்கு கீழானவர்கள்? கிறிஸ்துவுக்கு கீழானவர்கள். நீங்க இந்த செயலை நான் செஞ்சிருக்கிறேனே, இந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, இந்த செயலெல்லாம் நான் இத்தனை வருஷங்களா செய்யறேனே, எனக்கு ஏன் விடுதலை இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கு கீழே போய்கிட்டு இருக்கிறீங்க? நியாய பிரமாணத்துக்கு கீழே போனா சட்டப்படி நமக்கு அங்க என்னதான் கிடைக்கணும்? தண்டனை தான் கிடைக்கணும். நமக்கு அந்த தண்டனையை கொடுக்காம அவர் நம்மீது அன்பு கூர்ந்து இரக்கத்தினாலும் அன்பினாலும் அங்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அது நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலதான் அது அங்க என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்ற நாம எதன் அடிப்படையில கீழே இருந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம செயல்களின் அடிப்படையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்து எனக்காக செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம தேவன் கிட்ட போறோமா? தேவன் கிட்ட நம்ம பேசும்போது எந்த செயல்களின் அடிப்படையில நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நான் ஜெபிக்க தானே செய்யறேன், நான் இந்த செயலெல்லாம் செய்ய தானே செய்யறேன், நான் இத்தனை காலமும் நான் உங்களை தானே நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல? அப்படி அது என்ன செய்யாது? கிடைக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அரண் என்ன அப்படின்னா, பக்தி செயல்களை அவன் விசுவாசம் என்று ஏமாற்றி வைத்திருக்கிறான். மறுபடி சொல்றேன், பக்தி செயல்களை அவன் விசுவாசம் என்று என்ன செஞ்சிருக்கிறான்? ஏமாற்றி வைத்திருக்கிறான். பக்தி செயல்கள் நான் தவறுன்னு சொல்லவே இல்லை, நல்ல செயல்கள் தான். இந்த செயல்களின் மூலம் நம்ம தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தேவனோடு நாம் இணைந்திருக்கிறதன் மூலம் அது கனிகளாக வெளிவரக்கூடியது. மறுபடி நான் சொல்றேன், நீங்க தேவனோடு இணைந்திருக்கிறதன் மூலம், அந்த வார்த்தையோடு நீங்க இணைந்திருக்கிறதன் மூலம் பரிசுத்தம்ங்கிற கனி வெளிப்படும்.
உங்களுடைய நீதியின் கனி அங்க என்ன செய்யும்? வெளிப்படும். உங்களுடைய அன்புங்கிற கனி அங்க என்ன செய்யும்? வெளிப்படும். அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனாலதான் அது வருமே தவிர உங்க பலத்துல செய்யற செயல்கள் மூலம் நீங்க தேவன்ட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது வேர்ல இருந்து தான் கனி வரணும். நம்ம கனில இருந்து வேருக்கு போகணும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த கனியையும் நம்மளால கொடுக்க முடியாது. எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பலத்துல நீங்க செய்வீங்க, ஒரு வாரம் செய்வீங்க, ஒரு மாசம் செய்வீங்க, பிரச்சனை வந்தா உங்களுக்கு என்ன வந்துரும்? சோர்வு வரும், மனக்குழப்பம் வரும், தேவனை விட்டு விலகி போகின்ற எண்ணம் வரும். ஏன்னா அங்க அன்பு ஆதாரமாக இல்லை. அந்த அன்பை நம்ம இன்னும் என்ன செஞ்சுக்கல, புரிந்து கொள்ளல. நம்ம பலத்துல தேவனை சமரசம் செய்யறதற்கு, நம்ம பலத்துல தேவன்ட்ட தயவு பெறுகிறதற்கு, நம்ம பலத்துல தேவனுடைய மனதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மனம் இறங்கி அவருடைய இருதயத்தின் அன்பு என்னங்கிறத சிலுவையில் அங்க என்ன செஞ்சிட்டார்? காண்பித்து விட்டார். மனம் மாற வேண்டியது அவர் அல்ல, மனம் மாற வேண்டியது நாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்துல தேவனுடைய அன்பு மறைமுகமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பு வெளிப்படையாக காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை குறிச்ச முக்கியத்துவம் ஒரு பெரிய முக்கியத்துவமா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேன்சர் நோயினால ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு அதுல தன் வாழ்க்கையில சரீரத்துல விடுதலையை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஊழியம் செய்கின்ற சகோதரனுடைய நம்பரை கொடுத்தாங்க. கிட்னி பிரச்சனையில அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்கு. 10 வருஷமா கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த போன்ல சொன்னாங்க. எதனால? அந்த சகோதரி தன் சரீரத்தில் கேன்சர் நோயினால இந்த சத்தியத்துல இருந்து என்ன செய்யறாங்க? விடுதலைய பாக்குறாங்க. ஏற்கனவே அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு சகோதரிக்கு நாங்க சத்தியத்தை கொடுத்து அது ஒரு வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ண சகோதரிக்கு நாங்க என்ன செஞ்சோம்? சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம். எந்த டயாலிசிஸும் இல்லாம இப்ப சுகமாக அவங்க இருக்கிறாங்க. சாப்பிட முடியாம மரண கட்டுகள்ல இருந்தவங்க அங்க விடுதலை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கிட்டாங்க. கையில அந்த ரெக்கார்டரை எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதை? சத்தியம். இந்த விடுதலைய நாங்க பார்த்திருந்தோம். அந்த சகோதரனுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அவங்க என்ன செய்யல? பேச விடல. நான் இந்த காலேஜில் படிச்சிருக்கிறேன், பைபிள் காலேஜ். இத்தனை வருஷமாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்க 2 பேர் பேரை சொல்லி அவங்கெல்லாம் எனக்கு வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. நான் சுகம் ஆயிருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், பிரதர், அவங்க தேவ மனிதர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க நம்பிக்கையே சொல்றாங்க. அவங்க நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? விடுதலை கொடுக்காது. நான் சொல்றேன், அவருடைய சத்தியம் சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இந்த 2ல நீங்க எதை ஏத்துக்க போறீங்க? அடுத்த கேள்வி, யோபுவே நோயில இருக்கும்போது நான் எப்படி விடுதலையை பார்க்க முடியும்? உங்களுக்கு யோபுவை குறிச்ச சத்தியம் தானே வேணும், நான் சொல்லித்தாரேன். 1/2 மணி நேரம் யோபுவை குறித்த சத்தியத்தை சொல்றேன். அடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ஒரு முள் இருக்கும்போது நான் எப்படி நோய் இல்லாம இருக்க முடியும்? பவுல் சரீரத்துல நோய் இருந்ததுன்னு சொன்னது யாரு? அந்த சத்தியத்தை அவருக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன். அடுத்தவர் கேட்ட கேள்வி, நீங்க எந்த பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறீங்க? இது பைபிள் காலேஜில் படிச்சு வருகிறது இல்ல, இது உறவு. எத்தனை பைபிள் காலேஜில் படிக்கலாம், அது ஒரு தியாலஜி. அந்த தியாலஜில நீங்க வல்லமை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் அவருக்குள்ள இந்த சத்தியம் என்ன செய்யல? போகல. நான் இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கிறேன், இத்தனை பெரிய தேவ மனிதர்களோடு எனக்கு உறவு இருக்கிறது, நான் சுகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளுவேன். கடைசி வரைக்கும் அவர் சொன்னது அதுதான் நான் இன்னைக்கு எடுத்த சத்தியம். பக்தி செயல்களுக்கும் விசுவாசத்திற்கும் என்ன தெரியல? வித்தியாசம் தெரியல. பக்தி செயல்களின் மூலம் உங்கள் சுகத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பக்தி செயல்களின் மூலம் அந்த கிருபையின் பலன்களை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பக்தி செயல்கள் நான் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க அவரோட விசுவாசத்துக்குள்ள போகும்போது அந்த பக்தி செயல்கள் இயல்பாகவே உங்களுக்கு வரும். அது கடினமா இருக்காது.
அதை நீங்க என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியா அவரோட பலத்துல இயல்பாகவே அந்த செயல்கள் உங்ககிட்ட என்ன செய்யும்? வெளிப்படும். அது கடினமாக இருக்காது. ஆனா அந்த செயல்கள் உங்களுக்கு இந்த விடுதலை என்ன செய்யாது? கொடுக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இலவசமாக அவர் கொடுத்திருக்கிறார். இலவசமாக, எளிமையாக. நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, இதுல அவர் விடுதலையே சிலுவையில எப்பவோ அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க காத்துக்கிட்டு இல்ல, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு 2-3 வாரம் இருக்கும், ஒரு சகோதரி இந்த சத்தியத்தை அறிந்த ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இந்த விசுவாச அறிக்கைகளை அவங்க கணவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு பக்கத்துல உள்ள சகோதரி தேவனை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு முழுமையா என்ன செய்யல, தெரியல. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். என் கணவருக்காக நான் விசுவாச அறிக்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சொன்னா என்ன ஆகும்? சரியாகும். அப்ப எனக்கும் சொல்லித்தாங்க. என் கணவர் அங்க என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. 5 உறுப்புகள் அழுகி வீக்கத்தோடு இருக்கு. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீங்க எடுத்துட்டு போங்க டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். அந்த சகோதரி எங்களுடைய நம்பரை கொடுத்துருக்குறாங்க. நம்பர் வருது, நாங்க பேசுறோம். அப்போ உங்ககிட்ட நான் கேட்டேன், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, ஏசு கிறிஸ்து உங்க கணவரோட நோயை சுமந்துக்கிட்டார், நீங்க அதை நம்புறீங்களா? நீங்க நம்புறதுதான் அவருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்கின்ற அனுமதி. அவர் சிலுவையில உங்க நோயை சுமந்துக்கிட்டாருங்கிறத நீங்க நம்பாம அந்த சுகத்தை அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நீங்க நம்பும் போது அந்த வல்லமை உங்க கணவரோட சரீரத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த அழுகி போன உறுப்புகள் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டாக்டருடைய ரிப்போர்ட் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க நம்புறீங்களா? அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் நம்புறேன், நீங்க சொல்லித்தாங்க நான் நம்புறேன் அப்படி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம். இயேசுவின் வாழ்வு அழுகி போன உறுப்பு என்னெல்லாம் அப்படின்னா, நுரையீரல், கிட்னி, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், அவங்க நிறைய உறுப்பு சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நமக்கு தேவை அது என்ன நோயின்னு இல்லை, அந்த வல்லமையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அதை சொல்லி கொடுத்து இயேசுவின் வாழ்வு ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் என்ன செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளினால் என் கணவர் சுகமாயிட்டாரு. நீங்க டாக்டரோட ரிப்போர்ட் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. போன் பண்ணி யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஒரு ஓரமா சேர்ல உட்கார்ந்து நான் சொல்லி தந்த வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். சரி நான் சொல்றேன் அப்படின்னாங்க. சாயங்காலம் நான் மீட்டிங் முடிச்சுட்டு போய் நாங்க போன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜெபிச்சுட்டு வைத்த உடனே டாக்டர் கூப்பிட்டாராம். எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன டாக்டர், உங்க ஹஸ்பண்டோட உடம்புல மாற்றங்கள் இருக்கு, நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாராம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 5 உறுப்பும் நார்மலாக மாறி இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இலவசமாக, எளிமையாக அவ்வளவு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. காத்து கொண்டிருக்கிறது நாம் அல்ல, காத்துக்கிட்டு இருக்கிறது யார்? தேவன். ரொம்ப எளிமையா. நான் ஊழியத்துல நான் பாக்குறேன், யார் எளிமையா உடனே விடுதலையை பாக்குறா தெரியுமா? தேவனை அறியாதவர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த பக்தி செயல்கள்ல இல்லாம, அது தெரியாம ஒதுங்கி இருக்கிறவங்க தான் என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அந்த பக்தி செயல்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த செயல்களே அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறதை பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு நிதர்சனமான உண்மை தெரியுமா? உங்க நம்பிக்கையை நீங்க யார் மேல வச்சிருக்கிறீங்க? உங்க செயல்கள் மேல வச்சிருக்கிறீங்களா? அவர் சிலுவையில செஞ்ச செயல்கள் மேல வச்சிருக்கிறீங்களா? உங்க செயல்கள் மேல நீங்க வச்சிருக்கிற வரைக்கும் அந்த கிருபையை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. விசுவாசத்தினால் தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நம்முடைய செயல்களினால் அல்ல. விசுவாசத்தினால் தான் நீங்க சுகத்தை பெற முடியுமே தவிர உங்களுடைய செயல்களின் மூலம் இல்ல. அது கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கு, இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதுக்கு பேரு கிருபை. கிருபைங்கிறது தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு. நீங்க நோயிலிருந்து விடுதலை பெறீங்கன்னா நீங்க நல்லா ஜெபிக்கிறதுனால இல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கு கிழிக்கப்பட்டிருக்கு, அதனால சுகம் பெறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் பெறுகிறீங்கன்னா நீங்க செய்கின்ற பக்தி செயல்கள்னால இல்ல,
அவர் சிலுவையில் நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஐஸ்வர்யவானான அவர் நாம் ஐஸ்வர்யமாக மாறுகிறதற்காக தரித்திரராக மாறினார். அதனால் நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். இதுலதான் நீங்க அதை பார்க்க முடியுமே தவிர, நீங்க உங்க செயல்கள் மேல அங்க நம்பிக்கை போகும்போது அந்த அரண்கள், இங்க இருக்கின்ற அரண்கள், நியாயப்பிரமாணத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. இதை நிறைவேற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்னொன்று, அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் இருந்து அவருடைய கட்டளைகளை அவரே நம்மள என்ன செய்ய சொல்றாரா, கை கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பெரிய அன்புள்ள தெய்வம் பாருங்களேன். அவர் செஞ்சதும் நமக்கு தெரியல, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதும் நமக்கு என்ன செய்யல. அதனாலதான் அவன் அங்க அரண்களை கட்டி வைத்து கொண்டு தேவ வல்லமை வெளிப்பட விடாமல் அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி. எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு போர் இருக்கிறது, ஒரு போர்க்காலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய போர் எங்களுடைய நோய்களுடன் கிடையாது, எங்களுடைய சூழ்நிலைகளோடு கிடையாது, மனிதர்களோடு கிடையாது. எங்களுடைய போர் எங்க சிந்தனைகளில் சாத்தான் கட்டி வைத்திருக்கின்ற அரண்களோடு என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நியாய பிரமாணம் என்பது சட்டம், அதால் எங்களை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை எங்கள் சார்பில் நிறைவேற்றி இருக்கிறார். நியாய பிரமாணம் கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகின்ற ஆசிரியராக இருக்கிறது. கிறிஸ்துவே மீட்க முடியும். இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் மூலமாகவே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கு மீட்பை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும் ஆக்கினையை கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதத தேவனை செய்யும்படிக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று இன்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி, உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி. நியாயப்பிரமாணத்தின் சத்தியத்தை நாங்கள் அறியாததினால் சாத்தான் கட்டி வைத்திருக்கின்ற பொய்யான அரண்கள் எது என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். கிறிஸ்துவை விசுவாசிக்க விடாமல் எங்கள் சுய பலத்தை நம்பச் செய்கின்ற அரண்கள், கிறிஸ்து செய்த செயல்களை நம்ப விடாமல் எங்கள் சுய நீதியை நம்பச் செய்கின்ற அரண்கள் தேவ வல்லமையை வெளிப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். எங்கள் செயல்களின் மூலம் நாங்கள் நீதிமானாக்கப்படுவது இல்லை, கிறிஸ்து செய்த செயல்களின் மூலம் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் செயல்களின் மூலம் நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது இல்லை, கிறிஸ்து சிலுவையில் செய்த செயல்களின் மூலம் நாங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறோம். எங்கள் செயல்களின் மூலம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இல்லை, கிறிஸ்து செய்த செயல்களின் மூலம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் மூலமே கிருபையை எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற முடியும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் சிந்தனைகளில் உள்ள அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, எங்கள் கண்களை தெளிய வைத்த உம்முடைய சத்தியத்திற்காக. எங்களை பலப்படுத்துகின்ற, ஆற்றுகின்ற, தேற்றுகின்ற, வழி நடத்துகின்ற, எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகின்ற உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. நாங்கள் பரிசேயரை போல எங்கள் செயல்களில் நாங்கள் நம்பிக்கொண்டு திருப்தியோடு தேவ தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் பலத்தில் நாங்கள் எதிலெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களை எங்களுக்கு நீர் காண்பித்ததற்காய் நன்றி. எங்கள் சிந்தனைகளில் உள்ள அரண்கள் நிர்மூலமாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவர் சரீரத்திற்கும் ஒரு விலை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவின் சரீரமாய் நீங்க இருக்கிறீங்க. உங்க சரீரத்துல எந்த பலவீனத்திற்கும் அதிகாரம் இல்லை. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கோணலான வழிகள் செவ்வையாக்கப்படுகிறதற்காய் நன்றி. உடைந்த குடும்பங்கள் ஒட்டப்படுகிறதற்காய் நன்றி. செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படுகிறதற்காய் நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30, 60, 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.